Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போ திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா முன்ன அது ஒரு கேலிக்குரிய இதாக நம்ம பார்த்து நம்ம சமுதாயம் பார்த்து இன்றைக்கி ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு தெய்வ பிறவி. நம்ம ஒரு 100 நாள் ஒரு விஷயத்தை கஷ்டப்படுறது அவங்க ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டாவே ஈஸியாக ஐயோ மற்ற விஷயம் நம்ம பண்ணால் அதுக்குண்டான பணம் வாங்கிட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் தவறாக பேசுனேன். அந்த அம்மாவோட ரூட்டே வேறு. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எது பண்ண முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க. அவங்க சிவனும் அவங்களும் ஒன்று தான். சிவனும் அவங்களும் ஒன்று தான். எல்லா ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ஆணி அடித்தது மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களால ஒரு சில மாந்திரிக வேலை அவர் சில இடங்களில் ரஜினி அம்மா அவங்கள பேசினது, சில இடங்களில் மலாய்க்கா அவங்கள பேசினது, அதுக்கு மலாய்க்கா அவர்களும் ரஜினி அம்மா அவர்களும் ரிப்ளை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மாந்திரீகம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப நிறைய திருநங்கைகள் சமூகத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் இங்கே இதில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திருநங்கைகள் சமூகம் அப்படிங்கிறவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் காட்டக்கூடிய மேல்மலையனூர், இங்கே வட சென்னையில் சில பகுதிகள் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்க தான் திருவிழாக்களே நடத்துகிறாங்க. அந்த கனெக்ட் எதனால்? இப்போ திருநங்கைகள் பார்த்திங்கன்னா முன்ன அது ஒரு கேலிக்குரிய இதாக நம்ம பார்த்து நம்ம சமுதாயம் பார்த்து இன்றைக்கி ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தெய்வ பிறவி. அவங்க தெய்வ பிறவின்னு தான் அவங்க நம்ம சொல்லணும். அவங்க தெய்வ பிறவி தான். அதுக்கான ஒரு பிராப்தத்தில் அவங்க பிறந்திருக்காங்க, வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாந்திரிகத்துலேயோ இந்த தெய்வ வழிபாட்டிலையோ அவங்களுக்கு அது ஒரு அதீத ஈடுபாடு இருக்குது. அவங்க வேற ஒரு சில இதெல்லாம் அந்த பிச்சை எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அதை தாண்டி இன்றைக்கி நிறைய மக்கள் இந்த திருநங்கை மக்கள் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அவங்க ஒரு விஷயம் செய்தா இல்லை அவங்க ஒரு விஷயத்தை மேற்கொண்டால் ஈஸியாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதுதான் ஒரு மெயின் விஷயமே. அங்காள பரமேஸ்வரி அம்மன் இங்கே வட பகுதிகளில் வட தமிழகத்தில் ஒரு கொண்டாடப்படக்கூடிய தெய்வமாக இருக்குது. அசைவ படையில் எடுக்கக்கூடிய அம்மன் அப்படிங்கிறதுல வெகு சில அம்மன் ரூபங்கள் தான் அசைவ படையில் எடுக்கிறது, கும்பப்படையில் எடுக்கிறதெல்லாம் வெகு சில அம்மன்கள் தான். அதில் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பிரதான தெய்வமாக இருக்குது. அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை அதிகமாக திருநங்கைகள் சமூகத்தினர் சேர்ந்து கும்பிடுறது ஏன்? இல்லை, அவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க அதாவது யார் கூட கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவங்களுக்கு அந்த அம்மா என்ன அவங்க பார்த்திங்கன்னா சிவனை நிறைய பேர் திருநங்கைகளை நிறைய இது பண்ணுவாங்க. அங்காள பரமேஸ்வரிக்கும் அவங்களுக்கு ஒரு சில கனெக்ட் இருக்குது. அதனால அவங்க அதீதமாக அந்த அம்மா மேலே ஒரு பற்று கொண்டு அதுக்காக விழா எடுக்கிறது, அதுக்குண்டான விஷயங்கள்லாம் திருவிழா எடுக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் அவங்க தான் முன்னின்று செய்கிறாங்க. இது வாழையடி வாழையாக வந்துட்டுருக்கு. இது இன்றைக்கி நேற்று தோணுது, இது வாழையடி வாழையாக அதுக்குண்டான அந்த விசேஷங்கள் அந்த இதுக்கெல்லாம் இவங்க தான் செய்கிறது. இவங்க தான் அதை பார்த்துட்டு வராங்க. அதனால் அந்த ஒரு சில விஷயத்தில் இவங்க அது கூட கனெக்ட் ஆகுறாங்க. எல்லா ஒரு நல்ல விஷயத்துக்கு மேலே ஒரு விமர்சன பார்வை அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில் திருநங்கை சமூகத்தினர் ஆன்மீகத்தில் இருக்கிறப்ப அவங்க மாந்திரிகம் செய்கிறாங்க, அதை வியாபாரமாக்குறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே ரஜினி அம்மா அவங்க இருக்காங்க, சாமுண்டி மலாய்க்கா அவங்க இருக்காங்க. நோன் ஃபேஸஸை நான் சொல்கிறேன். சென்னையில் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நோன் ஃபேஸஸை சொல்கிறேன். இவங்கெல்லாம் இந்த பண்ணுறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன். இப்போது திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்மீகத்தை பெருசாக நம்புகிறாங்க. அதில் அவங்க தெளிக்கணும்னு அதுக்குள்ளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷனே இருக்குது. நல்ல விஷயம் வரவேற்கக்கூடியது தான். நம்ம அது சார்ந்து நிறைய பேருக்கு நம்ம தீட்சை கொடுத்து அவங்க மாந்திரியை கற்றுக் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களால முடியாத கூட நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க, நம்ம செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கும் அவங்கள நான் ஒரு அவங்க என்ன அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய லெவலில் இங்கே சாதிக்கக்கூடிய எல்லா திறமையும் இருக்குது. அவங்களுக்கு ஈஸியாகவே இங்கே ஆன்மீகத்து கூட இந்த சிவன் கூட அவங்களுக்கு அப்புறம் காலு கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அவங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப மெனக்கெட்டு நம்ம செய்கிறத நம்ம ஒரு 100 நாள் ஒரு விஷயத்தை கஷ்டப்படுறது அவங்க ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டாவே ஈஸியாக அவங்களுக்கு அந்த பிராப்தத்துக்கு உண்டான பிறவி தானே. அவங்க இழி பிறவி கிடையாது. அவங்க ஒரு தூய்மை பிறவி, அவங்க ஒரு தெய்வீக பிறவி தான். அதை நம்ம தவறாக பேசி இது பண்ணிட்டோம். அவங்க தெய்வீக பேர் என்ன அதை நோக்கி நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க.
அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது போல இப்போ இந்த ரஜினி அம்மா, இப்போ அந்த மலைக்கா அம்மா இவங்கள பொறுத்து இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, அந்த வாக்குப்பளிதம். இன்னொன்று என்னன்னா வாக்குப்பளிதங்கிறது அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா திருநங்கையில பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த வாக்குப்பளிதங்கிறது சொன்னா நடக்கும். அவங்க ஆசீர்வாதம் பொதுவாகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல காசு வாங்கினா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலையை காட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்க செஞ்சால் அதுக்கு உண்டான பிராப்தம் கிடைக்கும். ஒருத்தங்க ஒரு திருநங்கையிட்ட எங்கே இப்போ எல்லாரையும் பார்க்க முடியலனாலும் எங்கேயாவது நம்ம பார்த்தோன்னா அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு நல்ல சிறப்பு தான். இப்போ ரஜினி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக இந்த அது கலையரசன் கூட ஒரு அந்த அம்மா வந்து தவறாக பேசினா ஃப்ரெண்டில் நீங்கள் காசு வாங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே செய்யணும்னா பணங்கிறது ஒரு விஷயம் தேவையில்லையா. ஆன்மீகத்தை நம்ம செய்யணும்னாலும் இப்போ ஒரு எந்திரமோ ஒரு மையோ மற்ற விஷயம் நம்ம பண்ணால் அதுக்கு உண்டான பணம் இது பணம் வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் தவறாக பேசுனேன். அந்த அம்மாவோட ரூட்டே வேறு. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எது பண்ண முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும். இந்த பையன் தெரியாமல் பேசுகிறான். அந்த மட்டும் வாக்குப்பளிதம் இருக்குது. அவங்க வாக்குப்பளிதம் இருக்குது. அவங்க குறி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவங்க சிறப்பாக தான் ஆன்மீகம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த திருநங்கைகள் சம்மந்தப்பட்டு நீங்கள் சொன்னீங்க, அவங்க வந்து திருஷ்டி கழிச்சா இல்லை அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா இதெல்லாம் வந்து நல்ல பலன் தரும். என்ன மாதிரியான பலன்? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காசை கடிச்சு தருவாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில்லறை நம்ம கொடுத்தோன்னா அதை கடிச்சு அவங்க வந்து ஒரு காசை வச்சுட்டு அவங்க கையில் இருக்க ஒரு சில்லறையை வந்து கடிச்சு இதை கையில் வச்சுக்கிங்க அப்படிம்பாங்க. நிறைய பேர் வெட்டி முறிப்பாங்க. அதெல்லாம் வந்து எதனால், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்? இப்போது திருநங்கைகள் வந்து இப்போ காசு கொடுத்தாங்கன்னா நோட்டை கிழிச்சிட்டு ஒரு பாதியை கொடுப்பாங்க, பாதி எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா காசை கடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்ன இது ஒரு சாங்கியமாகவே அது ஒரு வழக்கமாகவே அதை வச்சுருக்காங்க. அது அப்படி வச்சு அவங்ககிட்ட இருந்து வாங்கி வைக்கிற பணமும் சரி அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இப்போ நானே அதை பார்த்துருக்கேன். என்னோட ஒரு காலகட்டத்தில் அவங்களே இப்போ என்கிட்ட வரவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாமி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான பலன் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. அப்புறம் அந்த காசு வெட்டி போடுறது, இந்த காசு முறிச்சு கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஏன் அப்படின்னாக்கா ஒரு சில அந்த கழிப்பு விஷயத்துக்கு அவங்க சுற்றி போட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கேட்கும். இப்போ எல்லா நாளையும் ஒரு மாந்திரிகர்களோ ஒரு பூசாரியை பார்த்தோ அதை செய்ய முடியாது. இப்போ இந்த மாதிரி எங்கன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த ஆன்மீக ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்லி இப்போ ஒரு எலுமிச்சங்காயோ ஒரு தேங்காயோ அவங்க சுற்றி போட்டாங்கன்னா அவனுக்கு இருக்க இந்த பிணி பீடை இந்த மாதிரி தருத்திரியம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக தீரும். அது இயல்பாகவே நடக்கும். அதுக்கு உண்டான அவங்க பிறவி தானே, அவங்க தெய்வ பிறவி தானே. அதுக்கு உண்டான அவன் சிவனும் அவங்களும் ஒன்று தான். சிவனும் அவங்களும் ஒன்று தான். அதுதான் அவங்க நிறைய பேர் வந்து இந்த சிவனை நோக்கி போகிறது. சிவனும் அவங்க ஒன்று தான். அவங்களுக்கு அந்த தெய்வ பிறவி அவங்களுக்கு உண்டான அந்த சக்திங்கிறது இயல்பாகவே இருக்குது. அது உண்மை, அதை மறுக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு கோயில் இல்லை, பல கோயில்கள் இருக்குது, பல பரிகாரங்கள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போகணும், இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரியே மாந்திரிகத்திலையும் இந்த பிரச்சனைக்கு இவங்ககிட்ட தான் போகணும், இவங்ககிட்ட போனால் இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திருநங்கைகள்கிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு திருநங்கைகளை சமூகத்தை நாடலாம், அந்த ஆன்மீகத்தை பின்பற்றலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை பர்டிகுலராக பிரச்சனை அப்படின்னு நம்ம இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரச்சனையும் இங்கே தூக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே 100 பிரச்சனை இருக்குது. இப்போ திருநங்கைகிட்ட போனால் தான் அவங்ககிட்ட போய் சாமி பார்த்தாவில் அவங்ககிட்ட நம்ம மாந்திரிகம் செஞ்சால் தான் எல்லாம் இது இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு தான் போய் நம்ம தீர்க்கணுங்கிறது. எல்லா விஷயத்துக்கும் அவங்க பார்க்குறாங்க. அதாவது கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து தொழிலேருந்து எல்லா விஷயத்துக்குமே எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ மாந்திரின்னு எடுத்துட்டாக்க நான் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் செய்வேன்னு யாரும் கோடு போட்டு வாழ முடியாது. நல்லது மட்டும் செய்வேன், கெட்டது மட்டும் செய்வேங்கிற மாதிரி வேணால் கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே செய்வாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து என்னென்னா அவங்க திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு சொல்லுவாங்க. வாக்கு சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும். இல்லை அவங்க அந்த குறி சொல்கிற ஒரு விஷயம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாந்திரிக ஃபீல்டில் வந்து அந்த இவங்க திருநங்கைகளை அவங்கள விட்டுறலாம். பொதுவாக நம்ம ஒரு கருத்து எதுக்காக அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடும். வாக்கு சொல்கிறவங்கனால, அதாவது குறி சொல்கிறவங்கனால மாந்திரிக வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது அது இயல்பாகவே இருக்குது. அவங்க எல்லா ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ஆணி அடித்தது மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களால ஒரு சில மாந்திரிக வேலை செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரியணும், இல்லை நான் அந்த விஷயத்தை செய்யலாமா, இல்லை எனக்கு அதாவது ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகுமா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கு கேட்கலாம், அவங்ககிட்ட கேட்கலாம். அது அவங்களோட வாக்கு கரெக்டாக இருக்கும், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான வாக்கு கேட்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்ககிட்ட நாடி சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும். நிறைய யாகங்கள் நடத்துகிறாங்க. இப்போது ஒரு காலத்தில் வேள்விகள் யாகங்கள் அப்படின்னாலே நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் அதை வந்து பண்ணுவாங்க. ஹோமம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மலாய்க்கா அம்மா அவங்களே சண்டி யாகம் வந்து பண்ணுறாங்க, சாமுண்டி யாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த யாகம் பண்ணுறாங்க. யாகம்
இந்த யாகம் வழியா மாந்திரிகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்கள் தரும்? இப்போ ஒரு சிலர் தான் ஒரு ஒரு சாரார் மட்டும்தான் யாகம் பண்ண போக இன்னைக்கு பலரும் யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணுறாங்க. இந்த யாகங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, அது ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. இப்போ யாகத்துக்கு வேள்விக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஏன்னா அந்த நெருப்பு தானே, அதுதானே சக்தி, அதுதான் கடவுள், அப்படி அதுதான் உண்மை. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேள்விக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலன் இருக்குது. அதை எந்த ஒரு விஷயத்தை நம்ம வேண்டி செஞ்சாலும் அதுக்குண்டான பலன் அமாவாசை போது ஒரு சிறப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரு சம்ஹார பூஜையை வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரு பலி கொடுத்து அந்த ஒரு வேள்வியை நம்ம தொடர்ந்தோம்னா அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், தோல்விங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் மலாய்க்க அம்மா சொன்னீங்க, சத்ரு சம்ஹார பூஜை இது பண்ணாங்க. அது தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கும் தன்னை மேன்மை அடைகிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரியான வேள்வி அவங்க ஒரு சிலர் சார்ந்து அவங்க எடுத்திருப்பாங்களே ஒரு சில வேலைகள், அதை செய்கிறதுக்கும் அன்னைக்கு அவங்க செய்யும் போது அந்த வேள்வியில் செய்யும் போது ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். வேள்விக்கு பொதுவாகவே மாந்திரிகளும் சரி, மற்ற ஒரு சில அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்களும் சரி, வேள்வி செய்கிறது இயல்பு. அது வந்து தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும், அதுக்கு அதீத பவர் உண்டு. சமீபத்தில் கூட வைரல் அகோரியாக கலையரசன் வந்து நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் சில இடங்களில் வந்து ரஜினி அம்மா அவங்கள பேசினது, சில இடங்களில் மலாய்க்கா அவங்கள பேசினது, அதுக்கு வந்து மலாய்க்கா அவர்களும் ரஜினி அம்மா அவர்களும் ரிப்ளை கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, ரஜினி அம்மாவும் சரி, மலாய்க்கா அம்மாவும் சரி வந்து இப்போ கலையரசன் இவனை வந்து பேசணும் அவசியம் இல்லை. இவனை பேசி இவனை பிரபலியப்படுத்துன மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க ஏன் கொந்தளிச்சாங்க பொதுவாக? இப்போ நானும் சரி, நான் ஒரு சிலரும் சரி, ஏன் கொந்தளிச்சோம் அப்படின்னாக்கா, இவன் வந்து கடவுளை வந்து ஒரு ரொம்ப தரக்குறைவாக, ரொம்ப விமர்சிக்கத்தக்கதான், மற்றவங்க கேலி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இவன் கடவுளை பற்றி, சினிமா நடிகைகளை பற்றி பேசுகிற மாதிரி அவன் பேசிட்டு போயிட்டுருக்கான். இப்படிங்க அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பேசுனது தான் இன்றைக்கி பேசு பொருளாகவே ஆச்சு. அது தவறான ஒரு விஷயம். அவன் சொல்கிற மாதிரி எந்த கடவுளை யாருக்கும் காட்சி தரப்போகிறது கிடையாது, அது உண்மையும் கிடையாது. அதை சொல்ல போகும் தப்பை தட்டி கேட்குறதுல யாராக இருந்தாலும் என்ன, அது அவங்க தட்டி கேட்டாங்க, அவங்க தட்டி கேட்ட வரைக்கும் சரிதான் நான் சொல்லுவேன். அவங்க தட்டி கேட்ட வரைக்கும் சரிதான், தப்பில்ல. அதை கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டாங்க, அதுதான் உண்மையை ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அவன் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டான் இல்லையா ஒரு விஷயம். இப்போ அந்த ரஜினி அம்மா இருந்தாலும் சரி, இவங்க மலாய்க்கா அவங்களா இருந்துச்சு, அவங்க இருந்த ஃபீல்டு வேறு, அவங்களோட நோக்கம் வேறு. இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அம்மாவை சொல்லலாம். இப்போ மலாய்க்கா அம்மாவை இப்போ நான் வந்தேன், நான் அகோரியா இருந்தேன்னா அது தானே எங்கேயுமே காட்டிக்கல, அது இது சொல்ல கிடையாது. அதுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது, அங்கே போயிட்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து தன்னோட எல்லா இதையும் விட்டுட்டு இன்றைக்கி ஆன்மீகன்ட்டு அது ஒரு ஃபீல்டில் வந்து உட்காந்துருக்கு. இப்போ இவனை மாதிரி அந்த அம்மா எதுவுமே நான் தன்னை காட்டிக்கலை. இவன் என்னடான்னா சும்மா நான் போயிட்டு வந்தேன், அந்த ஒரு வருஷம் நான் போயிட்டு வந்தேன், நான் தான் அகோரி, நான் தான் எல்லாத்தையும் சூனியம் வைக்கிறேன், நாளைக்கு ஒருத்தன் இவனை கொன்னுடுவேன், இவனை உயிர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான். அது உண்மை கிடையாது. இவன் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி பேசு பொருளாகி இவனை பேசுகிற மாதிரி ஆச்சு. அதுக்கு இவங்களோட பதில் வந்து, அதாவது கலையரசன் சார்ந்து அவன் மனைவி சார்ந்து அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல, உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க அதுக்குண்டான, இப்போ ஒருத்தனை நம்பி வராங்கன்னா ஒருத்தன் சும்மா வர மாட்டாங்களே. இப்போ என்னை நம்பி வராங்கன்னா என்கிட்ட விஷயம் இருந்தால், என்கிட்ட நல்லது நடந்தால் தானே ஒருத்தன் வருவான், சும்மா யாருக்கு கூட்டம் சேர்ந்துடாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ அவங்கள பேசுனாக்க இவர் ஒரு பேசு போட்டுல ஆவாங்க. இப்போது அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கலையரசன் செஞ்சார். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மாறி மாறி சொல்கிறப்ப மலாய்க்கா அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, குழந்தை குட்டியோட இருக்கிற நீ அகோரியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அகோரிகள் ஏன் குழந்தையோட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு எதிர்வாதம், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு எதிர்வாதம்லாம் வச்சாங்க. அகோரிகள் வந்து சன்னியாசிகள் தானே. இந்த மாதிரியான ஒரு கருத்து என்னன்னா, நாளைக்கு வந்து வரலாறு ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்தோன்னு என்ன நினைப்பான், ஓ அகோரிகள் எல்லாமே வந்து இப்போ குடும்பம் குட்டி டெய்லி கல்யாணம் பண்ணி குடும்பம் இல்லறத்துலேயே இருக்கலாமோக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விதைச்சி விட்டு போகிறது. இது ஒரு முட்டாப்பயலுக்கு பண்ணுற வேலை. இப்போது அகோரிங்கள் வந்து அவன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முக்தி அடைகிறதுக்கு தான் அவன் காட்டில் போயிருக்கான். நீ இங்கே குடும்பம் நடத்தணும், நான் இந்த இல்லற வாழ்வையில் ஈடுபடணும் அப்படிங்கிறவன் போய் இங்கே காட்டில் உட்காந்து எதுக்கு தவம் பண்ண போகிறான்? அவன் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மதத்தை கேவலப்படுத்தணும். இந்த ஒரு சில இந்த காமெடியனுங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையை தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியான இது கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும், நீ குடும்ப வாழ்க்கையில் இரு. நீ எதுக்கு போய் இங்கேருந்து நான் ஒரு வருஷம் அங்கே இருப்பேன், ஒரு வருஷம் நான் இங்கே வந்து பொண்டாட்டி, நீ பொண்டாட்டி கூடயே இருக்க வேண்டியது தானே, உன்னை யார் வேண்டான்னு சொல்கிறா? இது வந்து ஒரு வியாபார தந்திரம். தன்னை அகோரின்னு காட்டிட்டாக்கா தனக்கான ஒரு ஒரு இது கிடைக்கும்,
அப்படின்ட்டு அதை வச்சு அவர் வியாபாரத்தை பெருக்கலான்னு பார்க்குறாரு. தோற்றம் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிருக்காரு, அவ்வளோதான் சொல்லலையா. முதல்ல அதான் நான் ஏற்கனவே நான் பதிவு பண்ணேன். அவரோட பிரச்சனையை சரி பண்ணட்டும், அப்புறம் மற்றவங்க பிரச்சனையை சரி பண்ணுறக்கு அகோரியை வரட்டும். அகோரி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி நான் எந்த அகோரியும் பார்த்ததில்லை. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.